ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிந்து தனக்காக வாதாடுறதுக்கு எல்லா வக்கீல்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தா முடியாதுங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சிந்து ரொம்ப கவலையாக அழுதுகிட்டே கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா அவங்க கூட அந்த மென்டல் குரூப் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து சிந்து என்னென்ன பேசணுமோ எல்லாமே தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா தேவராஜன், நான் வேணா உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அனுப்பி எங்கேயாவது ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவுமே கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகா ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி ரொம்பவுமே பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உனக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்னேகா சும்மா இருப்பாங்களா, அவங்களும் அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க. இப்படியா எல்லாம் பேசி ரொம்பவுமே காயப்படுத்திட்டு ஒழுங்காக டிவைஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு, அதாவது வேணான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி ஓடி உயிரை காப்பாற்றிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி விட்டு போயிடுறாங்க. சிந்து அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா அந்த பக்கத்து அன்னபூர்ணி, சிவா இவங்க எல்லாமே கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சிந்து ஓடி போய் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு தண்டனை கேட்குறேன், ஆனால் என்னையும் சிவாவும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக அழுது அப்படியே ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. இருந்தாலும் அன்னபூர்ணி வந்து நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, கண்டிப்பாக உனக்கு தண்டனை தான், என் பிள்ளை எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டேன், என் பிள்ளைக்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏற்கனவே பேசின அந்த பக்கமாக டைலாக்கை மறுபடியும் பேசி அதே விஷயத்தை பேசி கொஞ்சம் போர் அடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா கோர்ட்டு சீன் தான். நம்ம 2-3 நாளாக ப்ரொமோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே கோர்ட்டு சீன் தான். கோர்ட்டு சீன் நல்லாயிருக்கும், டிஆர்பி நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை வச்சு இன்னும் எத்தனை நாள் ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றுமே புரியல. இங்கே பார்த்தா ஆறுமுகம் பைரவி கிட்ட தப்பு செய்யலைனாலும் இப்போ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவி அந்த கேப்பில் தப்பு செஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் தண்டனை தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ பைரவி காலத்தில் வந்து ஆறுமுகம் சம்மந்தம் இல்லாமல் தானே தாலி கட்டினாரு, அதை சொல்லி காட்டி அப்படியே பேசுகிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சத்யராஜும் அவங்க அம்மா, அதாவது சிந்துவோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே மாறி மாறி பேசினாலும் சிவா வந்து இப்போ மனசுக்குள்ளார மைண்ட் வாய்ஸில் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் இப்போ உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமை இருக்குது, அன்னபூர்ணி சொல்கிறத மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அதை பேசுகிறாரு. சிந்துவும் அதே மாதிரி அவங்களும் மைண்ட் வாய்ஸில் அன்னபூர்ணியை மீறி நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க வாயாலே என்னை மருமகன் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜட்ஜி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட் ஆரம்பமாகுது. இப்போ அன்னபூர்ணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி எல்லாம் ஓட்டுறாங்க. எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்துச்சு, என்னெல்லாம் போய் சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாங்க. அதுவே பெரிய ஒரு சந்தோஷம் தான். அதை ஒரு போர் அடிக்காமல் ஓட்டிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் ஜட்ஜி வந்து இப்போ விசாரிக்கிறாங்க. சிந்துக்கிட்ட விசாரிக்கும் போது ஆமாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தரப்பில் இருக்க அந்த வக்கீல், அந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் விவாகரத்து வாங்குறதுக்காக ஃபேமஸாக ஒரு வக்கீல் வாதாடிக்கிறக்காங்கன்னு சொன்னால அவங்க தான் மறுபடியும் இதுலேயும் பேசுகிறாங்க. இப்போ சிந்துக்கிட்ட கேட்குறாங்க, அந்த எழுதின டைரியெலாம் உண்மையா, உன்னோட கையெழுத்து தானா அப்படின்னு கேட்கும்போது சிந்து வந்து ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் மகாக்கு வேற ஒரே பயம், எங்கே இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு. இப்படியே எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உன் சம்மந்தமாக யாரும் விசாரிக்கிறதுக்கு வக்கீல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜி கேட்குறாங்க. யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திட்டு இவங்க மேலே இருக்க தப்பு ரொம்ப உண்மையானது அப்படிங்கிறனால எந்த வக்கீலுமே வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பக்கத்து வாதாடக்கூடிய அந்த வக்கீல் சொல்கிறாங்க. இப்போ நின்று சிந்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, என்னையும் சிவாவும் சேர்த்து வைங்க, பிரிச்சிடாதீங்க, என்ன தண்டனை வேணால் கொடுங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அம்பிகா மேடம் உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உங்கள் தோழிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஹைகோர்ட்டில் இது சம்மந்தமாக வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்துக்கு ஆதரவாக வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தா அந்த வக்கீல் இவங்க மேலே எல்லா குற்றமும் சொல்லப்பட்டுருச்சு, இவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நேரத்தில் என்ன வாதாட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ அம்பிகா மேம் இருந்துக்கிட்டு இவங்க வந்து திட்டம் போட்டுலாம் சிவாவை கல்யாணம் பண்ணவே இல்லை, அப்படி செஞ்சதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி எபிசோடு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.